ஒரு யோகியின் சுயசரித்திலிருந்து அத்தியாயம் 9வது பார்க்கலாம். ஹெட்டிங் ஆனந்தமயமான பக்தரும் அவரோட பிரபஞ்ச பிரம்மையும். சின்னையா, தயவு செய்து உட்காருங்க. நான் என் தெய்வீக அன்னையிடம் பேசிட்டே இருக்கேன். மௌனமா மிகுந்த பயபக்தியுடன் அறைக்குள் நுழைஞ்ச மாஸ்டர் மகாசரின் தெய்வீக தோற்றம் என்னை ரொம்பவும் வசீகரித்தது. பட்டு போன்ற வெண்தாடியுடன் ஒளி வீசும் பெரிய கண்ணுடன் அவர் புனிதத்தின் அவதாரமாக திகழ்ந்தார். என் முதல் வருகை அவருடைய தெய்வீக வழிபாட்டிற்கு இடையூறாகிவிட்டதா என்று அவரது நிமிர்ந்த மோவாவையும் குவிந்த கைகளும் எனக்கு எடுத்து கூறின. என்னை வரவேற்ற அவருடைய எளிய சொற்கள் நான் இதுவரை அனுபவித்திராத ரொம்ப தீவிரமான உணர்ச்சிகளை ஏற்படுத்தியது. என் தாயை பிரிந்த வேதனை தான் எல்லாவற்றுக்கும் பெரிய வேதனையாக நான் நினச்சிட்டே இருந்தேன். இப்போது என்னுடைய அன்னை பராசக்தியிலிருந்து பிரிந்திருப்பதான உணர்வு என் ஆன்மாவிற்கு விவரிக்க முடியாத சித்திரவதையாக இருந்தது. நான் முழங்கியபடி தரையில் விழுந்தேன். சின்னையா, அமைதியாக உட்காருங்க. இந்த யோகி அனுதாபத்துடன் கலங்கினார். எங்கோ ஒரு மகா சமுத்திரத்தில் மூழ்கி திசை தெரியாது தத்தளிப்பவனாக உணர்ந்த நான் அவருடைய பாதங்களையே என்னை கரையேற்றும் தெப்பமாக பற்றி கொண்டது. இந்த தெய்வீக பெருமானே, நீங்கள்தான் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் இந்த திருநோக்கின் அருள் எனக்கு உண்டா என்று தெய்வீக அன்னையை கேளுங்களேன்ட்டு யோகானந்தர் மகாசயர்கிட்ட கேட்குறாங்க. பிறருக்கு அருள் புரிய வேண்டிய கொள்ளும் புனித வாக்குறுதி எளிதில் கிடைக்க விடக்கூடிய ஒன்றே இல்லை. அந்த மகான் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டியதா இருந்தது. மாஸ்டர் மகாசயர் பிரபஞ்சத்திற்கே அன்னையாகிய பராசக்தியிடம் அந்தரமாக அளவாளவது உண்டு என்பதை எந்த சந்தேகம் இல்லாமல் நான் உறுதிப்படுத்தி கொண்டு விட்டேன். அந்த யோகியின் குற்றமில்லாத கண்களுக்கு அப்போது கூட காட்சியளிக்கும் அன்னை என் குருட்டு கண்களுக்கு புலப்படவே இல்லைன்னு உணர்ந்த நான் ரொம்பவும் மனவருந்தி குண்டினேன். அவருடைய மென்மையான மறுப்புகளுக்கு செவி சாய்க்காம அவரது பாதங்களை வெக்கமின்றி பற்றி கொண்டு அவர் தலையீட்டு அருள் செய்யுமாறு மேலும் மேலும் வேண்டினேன். நான் உன் கோரிக்கை அன்பு தாயிடம் எடுத்து சொல்கிறேன். அந்த மகான் ஒப்புதல் மெதுவாக கருணை புன்சிரிப்புடன் வெளிவந்தது. எங்கும் பார்க்க முடியாத புயல் வீசும் காட்டில் தத்தளித்த என் உயிருக்கு விடுதலையை தந்த அந்த சில சொற்களுக்கு தான் என்ன சக்தி. ஐயா, உங்கள் வாக்குறுதியை நினைவில் வைத்துக் கொள்கிறேன். நான் அவள் செய்தியை அறிவதற்கு சீக்கிரமே திரும்பி வருவேன். சற்று முன் துயரத்தில் விசும்பி திணறிய என் குரலில் இப்போது ஆனந்தமான எதிர்பார்ப்பு ஒலித்தது. அந்த நீண்ட படிக்கட்டில் இறங்கும்போது நான் பழைய நினைவுகளை மூழ்கினேன். தற்சமயம் மாஸ்டர் மகாசயர் வசிக்கும் 50 ஆம்ஹெட் தெரு கல்கத்தாவில் உள்ள இந்த வீடு ஒரு காலத்தில் என் குடும்பத்தின் இல்லமாகவும் என் தாயின் மரணத்தை கண்ட இடமாகவும் இருந்தது. இங்குதான் மறைந்த என் தாயை நினைத்து என் இதயமும் உடைந்தது. ஆனால் இன்னைக்கோ என் அன்னை பராசக்தியை பார்க்காம என் ஆத்மா சிலுவையில் அறையப்பட்டதை போல உணர்கிறேன். என் பெருந்துன்பங்களுக்கு முடிவாக குணப்படுத்தப்பட்டதற்கும் சாட்சி இந்த புனித சுவர்தான். நான் வீட்டிற்கு திரும்பும்போது என் நடையில் ஆர்வம் நிறைந்திருந்தது. தனிமையை நாடி என் சிறிய அறைக்குள் நுழைந்து நான் 10 மணி வரை தியானத்தில் ஆழ்ந்தேன். இந்திய வெப்ப இரவின் இருளானது திடீர்னு ஆச்சரியமான ஒரு தரிசனத்தால் ஒளியூட்டப்பட்டது. மிகுந்த ஒளி வீசும் பிரகாசத்துடன் தெய்வீக அன்னை என் முன்ன நின்றாங்க. அவளது திருமுகம் இதமாக புன்னகை செய்தபடி அழகே உருவாக இருந்தது. என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன், என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன். அந்த தெய்வீக குரல் இன்னும் காற்றில் ஒலித்து கொண்டிருந்த பொழுதே அவள் மறைந்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் விடியாதுமாக மாஸ்டர் மகாசரின் வீட்டிற்கு 2வது தடவையாக சென்றேன். கசப்பான நினைவுகளுடைய அந்த வீட்டின் மாடிப்படியில் ஏறி 4வது மாடியிலுள்ள அறையை அடைந்தேன்.
மூடிய கதவின் கைப்பிடி ஒரு துணியால் சுற்றப்பட்டு இருந்தது. அந்த யோகிக்கு தனிமை வேண்டும் என்பதற்கு அந்த அடையாளம் என்று நான் உணர்ந்தேன். நான் செய்தறியாமல் நின்று கொண்டிருக்கும் போது அந்த மகானின் வரவேற்கும் கரத்தால் கதவு திறக்கப்பட்டது. நான் அவருடைய புனித பாதங்களில் பணிந்தேன். நான் விளையாட்டாக என் தெய்வீக பேரானந்த உணர்ச்சியை மறைத்தவாறு ஒரு தீவிர முகபாவத்தை வருவித்து கொண்டேன். ஐயா, நான் உங்களது செய்திக்காக வந்திருக்கேன். மிகவும் சீக்கிரமாகவே என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அன்பு தாய் என்னை பற்றி ஏதாவது கூறினாளா? போக்கிரி சின்னையா, அவர் வேறு ஒன்றும் சொல்லவில்லை. நான் வேண்டுமென்றே மேற்கொண்ட தீவிர முகபாவம் எந்த பலனும் அளிக்கவில்லை என்பது நன்றாக தெரிஞ்சது. ஏன் இவ்வளவு மர்மமாக தட்டி கழிக்க வேண்டும்? மகான்கள் நேரடியாகவே பேச மாட்டாங்களா? ஒருவேளை நான் சிறிது படபடப்பாக காணப்பட்டிருக்கலாம். நீ என்னை சோதிக்க வேண்டுமா? அவருடைய அமைதியான கண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதை நன்கு எடுத்து காட்டின. நேற்று இரவு 10 மணிக்கு உனக்கு அழகான அன்னையிடமே இருந்து கிடைத்த உறுதிமொழிக்கு மேல் இந்த காலவையில் இன்னும் நான் சொல்ல என்ன இருக்கு? என் ஆத்மாவின் மடைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் மாஸ்டர் மகாசயரிடம் இருந்தது. மறுமுடியும் நான் அவர் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஆனால் சென்ற தடவையை போல் வேதனையால் இல்லை. இப்போது பெரிய என் கண்ணீர் ஆனந்த கண்ணீர். உன் பக்தி எல்லை இல்லா கருணை தொடவில்லை என்று நினைக்கிறாயா? மனித உருவிலும் தெய்வீக உருவிலும் நீ தொழுது வந்த தெய்வத்தின் தாய்மை தன்மை பரிதவிக்கும் முன் கதறலுக்கு வீசாய்க்காமல் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. இவருடைய சிறு கோரிக்கை கூட பரம்பொருளால் ரொம்ப இனிமையான முறையில் நிறைவேற்றி வைக்கப்படுது. இந்த எளிய மகான் யாரு? எனக்கு தெரிந்த மகான்களில் மிக அடக்கமான மனிதரான இவரது பணி இவருக்கேற்றபடி இந்த உலகத்தில் அடக்கமானதாகவே அமைந்திருந்தது. ஆம்ஹெர்ஸ்ட் சாலையில் உள்ள இந்த வீட்டில் மாஸ்டர் மகாசயர் சிறுவர்களுக்காக ஒரு சிறு உயர்நிலை பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். கண்டிக்கும் சொற்கள் அவரிடமிருந்து வெளிப்படா எந்த சட்ட திட்டமும் பிறம்பும் இவரது ஒழுங்குமுறையை பேணுவதற்கு உபயோகப்படுத்தப்படவில்லை. உண்மையில் அடக்கமான முறையில் நடத்தப்பட்டு வந்த இந்த வகுப்பறையில் உயர்கணிதமும் பாட புத்தகங்களில் காணப்படாத அன்பெனும் வேதியியலும் போதிக்கப்பட்டு வந்தது. பலனளிக்காத போதனைகளை விட ஆன்மீக தொடர்பால் அவர் தன் ஞானத்தை பரப்பினார். இந்த தெய்வீக அன்னையிடம் கொண்ட பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் குழந்தையைப் போல எந்த வெளி மரியாதையும் எதிர்பார்க்கல. நான் உன் குருவல்ல. அவர் இன்னும் சிறிது காலம் கழித்து வருவார். அவருடைய வழிகாட்டுதல் மூலம் உன் அன்பு, பக்தி இவைகள் தெய்வீக அனுபவங்கள் அவரது ஆலங்காண முடியாத ஞானமும் உருவெடுக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு மாலையும் மாஸ்டர் மகாசயரின் தெய்வீக கிண்ணத்தை நாடி நான் ஆம்ஹெட் தேர்விற்கு சென்றேன். அதன் துளிகள் தினந்தோறும் என் மீது வழிந்தோடும் அளவிற்கு அது நிரம்பி இருந்தது. இதற்கு முன் நான் முழு பயபக்தியுடன் எவரையுமே வணங்கியதில்லை. இப்போது நான் மாஸ்டர் மகாசயரின் திருவடியில் பட்டு புனிதமடைந்த இடங்களில் நடப்பதை கூட என் பாக்கியமாக கருதலானேன். ஐயா, உங்களுக்காவென்றே நான் தொடுத்த இந்த சண்பக மாலையை தயவு செய்து அணியணும். ஒரு நாள் மாலை அந்த மலர் மாலையை எடுத்துக்கொண்டு அவரை அணுகினேன். ஆனால் அவர் கூச்சத்துடன் பின்வாங்கி அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை திரும்ப திரும்ப மறுத்தார். ஆனால் நான் வருத்தமடைவதைக் கண்டு கடைசியில் புன்முறுவலுடன் ஒப்புக்கொண்டார். நான் இருவருமே அன்னையுடைய பக்தர்கள். ஆதலால் நீ இந்த உடற்கோயிலில் குடியிருக்கும் அவளுக்கு அர்ப்பணிப்பதாக மாலையை போடு. எந்த அகங்கார சிந்தனையும் குடிக்கொள்ள முடியாதபடி அவரது இயல்பு மிகவும் பரந்திருந்தது. நாளை நாம் என் குருதேவரால் புனிதமடைந்த தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு செல்வோம். அந்த யோகி தெய்வத்தன்மை வாய்ந்த மகனாய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராவார். மறுநாள் காலை 4 மைல் தூரமுடைய அந்த பயணத்தை நாங்கள் கங்கை நதியின் படகின் மூலம் மேற்கொண்டோம். நுணுக்கமாக செதுக்கப்பட்ட 1000 இதழ்களுடன் மெருகூர்க்கப்பட்ட வெள்ளி தாமரையில்
தெய்வீக அன்னையும் சிவனும் வீற்றிருக்கும் 9 விதானங்களை உடைய காளி கோயிலினுள் நாங்கள் நுழைந்தோம். மாஸ்டர் மகாசயர் ஆனந்த பரவசத்தில் ஒளிந்திருந்தார். அன்பு தாயுடன் அல்ல குறையாத ஆனந்த துள்ளலுடன் இழைந்தார். அவள் நாமத்தை உச்சரித்த பொழுது பரவசமடைந்த என் இதயம் அந்த தாமரையின் 1000 இதழ்கள் போன்று சிதறியது. பிறகு நாங்கள் அதை சுற்றியுள்ள புனிதமான இடங்களில் மெதுவாக நடந்து தமரிஸ் மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் நின்றோம். இந்த மரத்திற்கு தனி சிறப்பான அதனின்று கசியும் இனிய சாறு மாஸ்டர் மகாசயர் வழங்கி கொண்டிருந்த தெய்வீக உணவிற்கு அடையாளமாக இருந்தது. அவருடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்தன. இளஞ்சிவப்பு இறங்களை போன்ற தமரிஸ் மலர்களிடையே புல்தரை மேல் நான் அசைவிற்று அமர்ந்தேன். தற்காலிகமாக என் உடலை மறந்த நான் எங்கோ விண்ணுலகத்தில் பறந்தேன். இந்த புனித ஆசிரியருடன் பல முறை தக்ஷிணேர்வரத்திற்கு சென்ற புண்ணிய யாத்திரைகள் இதுவே முதல் தடவையாகும். அவரிடமிருந்து அன்னை அல்லது தெய்வீக கருணை ஆகிய தன்மைகளில் கடவுளின் இனிமையை அறிந்து கொண்டேன். குழந்தைகளை போன்ற அந்த யோகிக்கு கடவுளை தந்தையாகவோ அல்லது தெய்வீக நீதியாகவோ காண்பதில் நாட்டமே இல்லை. அவருடைய மிருதுவான சுபாவத்திற்கு கண்டிப்பான கடினமான கணக்கான கருத்துக்கள் உகந்ததா இல்லை. விண்ணுலக தேவதைகளின் பிரதிநிதியாக இவர் மண்ணுலகில் சேவை புரியும் என்று நான் ஒரு நாள் அவர் பிரார்த்தனையை செய்யும் பொழுது அன்புடன் நினைத்தேன். ஒரு கண்டனமோ குற்றமோ இல்லாமல் வெகு காலமாக தெய்வீக புனிதத்தன்மை உணர்ந்த கண்களுடன் அவர் உலகை நோக்கினார். அவரது உடல், மனம், பேச்சு, செயல் எல்லாமே அவருடைய ஆத்மாவின் எளிமையுடன் எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாக ஒன்றி இருந்தன. அவரது பக்குவமான ஆலோசனையை தன்னுடையது என வலியுறுத்தாமல் என் குருதேவ் இதேபோல் கூறினார் என்று புகழ் மாலையுடன் இந்த மகான் முடிப்பது வழக்கம். தன் சிந்தனைகள் எதுவுமே தன்னுடையது அல்ல என்னும் அளவிற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் மாஸ்டர் மகாசயர் மிக ஆழ்ந்து ஒன்றியிருந்தார். ஒரு நாள் மாலை நானும் அந்த மகானும் அவருடைய பாடசாலை கட்டிடத்தில் கைகோர்த்தபடி நடந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரிந்த கர்வம் பிடித்த ஒருவரின் வருகையினால் என் மகிழ்ச்சி சற்று குறைந்தது. அவர் தனது நீண்ட பிரசாங்கத்தால் எங்களுக்கு தொல்லை கொடுத்தார். இந்த மனிதரை உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. அந்த மகான் என்னிடம் மெல்லிய குரலில் கூறியது தன் பேச்சில் தானே மூழ்கியிருந்த அந்த தற்பெருமையுள்ளவருக்கு கேட்கவில்லை. நான் ஜெகன்மாதாவிடம் இதை பற்றி பேசினேன். அவளுக்கு நம் தொல்லை புரிந்திருக்கிறது. அதோ இருக்கும் சிவப்பு வீட்டினரில் நாம் சென்றவுடன் அந்த மனிதருக்கு இதைவிட அவசரமான வேலையை நினைவுபடுத்துவதாக அவள் கூறுகிறார். என் கண்கள் விடுதலை தரும் இடத்தில் பதிந்தன. அந்த வீட்டின் சிவப்பு வாயிலை அடைந்ததும் அந்த மனிதர் தன் வாக்கியத்தையும் முடிக்காமல் எங்களிடம் விடையும் பெறாமல் ஏனென்றும் தெரியாமல் அந்த விடத்தை விட்டு அகன்றார். அமைதி குலைக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் அமைதி நிறைந்தது. இன்னொரு நாள் ஹவுரா புகைவண்டி நிலையத்து அருகில் தனியாக நடந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு கோயிலின் அருகில் சிலர் கைத்தாளங்களுடன் மத்தளத்துடன் முரட்டுத்தனமாக வழிபாட்டு பாடலை பாடுவதை கேட்டு மௌனமாக கண்டனம் செய்தபடி ஒரு வினாடி நின்றேன். பக்தி இல்லாமல் இறைவனின் நாமத்தை இயந்திரன் போல் திரும்ப திரும்ப எப்படிதான் உச்சரிக்கிறார்களோ என்று நான் நினைத்தேன். திடீரென்று மாஸ்டர் மகாசயர் வேகமாக என்னை நெருங்கி வருவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தேன். ஐயா, தாங்கள் எப்படி இங்கே? அந்த மகான் என் கேள்வியை புறக்கணித்துவிட்டு என் எண்ணத்திற்கு பதிலளித்தார். சின்னையா, ஞானியோ அஞ்ஞானியோ அன்புக்குரியவரின் பெயர் யார் வாயிலிருந்து வந்தாலும் இனிமையாக தான் ஒலிக்கிறது இல்லையா? அன்புடன் அவர் தன் கையால் என்னை சுற்றி அணைத்தார். நான் அவருடைய மந்திர விரிப்பின் மேல் அமர்ந்து கருணையின் முன்னிலைக்கு அழைத்து செல்லப்படுவதாக உணர்ந்தேன். நீ பயாஸ்கோப் பார்க்க விரும்புகிறாயா? ஒரு நாள் மத்தியானம் தனிமையை விரும்பும் மாஸ்டர் மகாசயரிடம் இருந்து வந்த இந்த கேள்வி எனக்கு புதிராக தோன்றியது. பயாஸ்கோப் என்பது அந்த நாளில் இந்தியாவின் சலன திரைப்படத்தை குறித்தது. எந்த சூழ்நிலையிலும் அவருடன் ஆனந்தமாக இருக்கலாமே என்று நான் ஒப்புக்கொண்டேன்.
ஒரு துரித நடை எங்களை கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் எதிரிலுள்ள தோட்டத்திற்கு கொண்டு சேர்த்தது. என் தோழர் அங்கு கோல்டிகி அல்லது சிறு குளத்தின் அருகே ஒரு நீண்ட பெஞ்சை சுட்டி காண்பித்தார். அங்கு சில நிமிடங்கள் அமரலாம். நான் எங்கு நீர்ப்பரப்பை கண்டாலும் அங்கு சற்று நேரம் தியானம் செய்யும்படி என் குருதேவர் என்னிடம் கூறியிருக்கிறார். இங்கு இதனுடைய கலங்காத தன்மை இறைவனின் மகத்தான அமைதியை நமக்கு நினைவூட்டுது. எல்லா பொருட்களுக்கும் நீரில் பிரதிபலிப்பது போன்று பிரபஞ்ச மனம் என்னும் ஏரியில் உலகமே பிரதிபலிக்கிறது. இவ்வாறு என் குருதேவர் அடிக்கடி கூறுவார். சீக்கிரமே நாங்கள் பல்கலைக்கழகத்தின் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை அடைந்தோம். அந்த சொற்பொழிவு ரொம்பவும் சுவாரஸ்யமற்றதாய் இருந்தது. அதனுடன் சேர்ந்து அவ்வப்போது காண்பிக்கப்பட்ட ஒளிப்படங்களும் அதே போலவே சுவையற்றதாகவே இருந்தது. இதே போல பயாஸ்கோப்பையா நான் பார்க்கணும்னு அம்மகான் விரும்பினார். நான் பொறுமை இழந்தாலும் என் முகத்தில் சலிப்பை காண்பித்து அவரது மனதை புண்படுத்த விரும்பல. ஆனால் அவர் ரகசியமாக என் பக்கம் சாய்ந்தார். சின்னையா, உனக்கு இந்த பயாஸ்கோப் பிடிக்கவில்லை என்பதை நான் அறிந்தேன். நான் அதை தெய்வீக அன்னையுடன் கூறியுள்ளேன். நம் இருவரிடம் அவள் மிக்க இரக்கம் கொண்டுள்ளாள். இங்குள்ள மின்சார விளக்குகள் இப்போது அணைந்துவிடும் என்று, நாம் இவ்வறையை விட்டு வெளியே சென்று விடும் வரை அவை திரும்ப எரியாதென்றும் அவள் கூறுகிறாள். அவர் கிசுகிசுப்பு நின்றவுடனேயே அந்த கூடம் முழுதும் இருளில் மூடியது. பேராசிரியின் உரத்த குரல் ஆச்சரியத்தினால் ஒரு வினாடி நின்ற பிறகு அவர் இந்த கூடத்தில் உள்ள மின்சார இணைப்புகளில் ஏதோ குறையிருக்க வேண்டும் என தோன்றுகிறது என்றார். இதற்கு நானும் மாஸ்டர் மகாசேயரும் வாசற்படியை கடந்து விட்டோம். தாழ்வாரத்தில் இருந்து பின்னோக்கி பார்த்தபோது அந்த கூட்டத்தில் விளக்குகள் மறுபடியும் எரிவதை நான் பார்த்தேன். சின்னையா, அந்த பயாஸ்கோப்பில் உனக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று. ஆனால் இதைவிட வேறொன்று உனக்கு பிடிக்கும் என நினைக்கிறேன். பல்கலைக்கழக கட்டிடத்தின் முன்னால் நடைபாதையில் அந்த மகானும் நானும் நின்று கொண்டிருந்தோம். அவர் என் மார்பில் இதயத்தின் மேல் மிருதுவாக தட்டினார். மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு மௌனம் பரவலாய் ஆயிற்று. எப்படி நவீன பேசும் படங்களில் ஒளிபெருக்கி பட்டால் அவை வெறும் சலன படங்களாகவே மாறுமோ, அப்படி தெய்வீக கரமானது ஒரு விசித்திரமான அதிசயத்தால் என்னை சுற்றியுள்ள உலகத்தின் ஒளியை அடக்கியது. பாதசாரிகள் அங்கு சென்று கொண்டிருக்கும் டிராலி வண்டிகள், கார்கள், மாட்டு வண்டிகள் மற்றும் இரும்பு சக்கரம் போன்ற குதிரை வண்டிகள் யாவுமே எந்தவித சத்தமும் இல்லாமல் கடந்து போனது. எங்கும் காணக்கூடிய சக்தியுள்ள கண்களை பெற்றிருந்தது போல் நான் என் முன்னே காணும் காட்சிகளைப் போலவே எளிதாக என் பின்னாலும் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள காட்சிகளை கண்டேன். கல்கத்தாவின் அந்த சிறு பாகத்தின் அத்தனை காட்சிகளும் செயல்களும் சத்தமின்றி என் கண் முன்னே விரிந்தன. நீர் பூத்த நெருப்பின் ஒளி போன்று ஒரு இதமான பிரகாசம் அங்கு தெரிந்த அனைத்து காட்சிகளிடையுமே பரவி நின்றது. என்னுடல் பல நிழல் உருவங்களிடையே ஒரு நிழல் உருவமாக தோன்றினாலும் மற்றவை முன்னும் பின்னும் சென்று வந்து கொண்டிருக்கையில் என் உருவம் அசையாது இருந்தது. பல சிறுவர்கள், என் நண்பர்கள் அருகில் நெருங்கி என்னை கடந்து போனர். அவர்கள் என்னை நேராக பார்த்தாலும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அந்த ஒப்பற்ற ஊமை காட்சி என்னுள் விவரிக்க முடியாதோர் ஆனந்தத்தை கொணர்ந்தது. நான் ஒரு ஆனந்தமான ஊற்றிலிருந்து ஆழ்ந்து பருகினேன். திடீரென்று மாஸ்டர் மகாசேயரிடமிருந்து என் மார்பு இன்னொரு மெல்லிய தட்டுதலை பெற்றது. உலகத்தின் குழம்பிய ஒளிகள் எல்லாம் விருப்பமற்ற என் காதுகளில் ஒலிக்க தொடங்கின. நான் ஒரு மென்மையான கனவிலிருந்து திடீரென்று எழுப்பப்பட்டது போல் தள்ளாடினேன். தெய்வீக பள்ளச்சாறு என் பிடிகளில் இருந்து விலக்கப்பட்டது. சின்னையா, இந்த இரண்டாவது பயாஸ்கோப் உனக்கு பிடித்திருக்கிறது என்று காண்பிக்கிறேன். இந்த மகான் சிரித்தார். நான் அவர் முன்னே தரையில் நன்றியுடன் மண்டிட தொடங்கினேன். நீ இப்போது எனக்கு அப்படி செய்யக்கூடாது. தெய்வம் உனது கோயிலும் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். உனது கைகளின் மூலம் தெய்வீக அன்னை என் பாதங்களை தொடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என அவர் கூறினார்.
எந்தவித ஆடம்பரமும் இல்லாதது. அந்த மகானும் நானும் கும்பலான நடைபாதையிலிருந்து சற்று விலகி மெல்ல நடந்து சென்ற போது எங்களை பார்த்தவர்கள் நாங்கள் ஏதோ போதையில் இருப்பதாக நிச்சயம் சந்தேகப்பட்டிருப்பார்கள். அந்தி மாலையும் பரிவுடன் இறை போதையில் இருந்ததாக நான் உணர்ந்தேன். அவருடைய கருணைக்கு வெறும் சொற்களால் நியாயம் கற்பிக்க முயன்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மாஸ்டர் மகாசயருக்கோ மேலும் என் பாதையில் குறுக்கிட்ட மற்ற மகான்களுக்கோ இறை பக்தர்களாக அவர்களின் தெய்வீக வாழ்க்கையை பற்றி நான் பல ஆண்டுகளுக்கு பின்னர் மேலை நாட்டில் இருந்து கொண்டு எழுதுவேன் என தெரிந்திருக்குமோ என்று அதிசயிக்கிறேன். அவர்களுடைய முன்னறிவு என்னை வியப்படைய செய்யாதுடன் என்னுடன் இவ்வளவு தூரம் வந்துள்ள வாசகர்களையும் வியப்படைய செய்யாது என நம்புகிறேன். எல்லா மதத்தை சேர்ந்த மகான்களும் அன்பின் உருவமாக கடவுளை கருதி இறை அனுபூதி அடைந்துள்ளனர். பிரம்மம் நிர்குணமாகவும் எவ்வித குணமும் அற்றது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது உள்ளதால் மனிதனின் எண்ணமோ தீவிர ஆவலும் அதனை பிரபஞ்ச அன்னையாகவே உருவகப்படுத்தியுள்ளன. இறைவனை ரூபமாகவும் ரூபமற்ற தத்துவமாகவும் ஒன்று சேர்த்து சாதனை படைத்த பழம்பெரும் இந்து சிந்தனைதான் வேதங்களிலும் பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்நிலைகள் ஒத்துப்போதால் இதயத்தையும் புக்தியையும் திருப்திப்படுத்துகிறது. பக்தியும் ஞானமும் அடிப்படையில் ஒன்றேதான். பிரபஞ்சம் இறைவனின் அடைக்கலம் புகுதல் மற்றும் சரணாகதி இறைவனின் கருணையை எதிர்பார்த்து கிடைப்பது ஆகியவை உண்மையிலேயே மிக உயர்ந்த ஞானத்தின் வழிகளாகும். மாஸ்டர் மகாசயர் மற்றும் எல்லா மகான்களுடைய பணிவு இறைவன் ஒருவனையே உயிராகவும் நீதிபதியாகவும் பாவித்தல், முழுதும் அவனையே சார்ந்திருப்பதால் ஏற்பட்டதாகும். இறைவனின் இயல்பே ஆனந்தம்தான் என்பதால் இறைவனுடன் ஒன்றும் மனிதன் இயற்கையாகவே முடிவற்ற ஆனந்தத்தை அடைகிறார். ஆத்மா, இச்சை ஆகியவற்றில் தீவிர ஆசைகளில் முதன்மையானது ஆனந்தம்தான். எல்லா யுகங்களின் பக்தர்களும் ஒரு குழந்தையைப் போல பாவத்துடன் பராசக்தியை நெருங்கும் போது அவள் என்னும் அவர்களுடன் விளையாடுகிறாள் என்பதற்கு சான்று கூறுகிறார். மாஸ்டர் மகாசயரின் வாழ்க்கையில் தெய்வீக விளையாட்டின் வெளிப்பாடு முக்கியமான சமயங்களில் சாதாரண சமயங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது. தெய்வத்தின் பார்வையில் பெரிது சிறிது என்பதே கிடையாது. படைப்பில் மிக நுண்ணிய அணுவையும் மிக நுட்பமான வகையில் அவன் படைத்த காரணத்தால் தானே ஆக்டியூயர்ஸ் போன்ற நட்சத்திர கூட்டங்களை வானங்கள் பெருமையுடன் அணைந்துள்ளன. முக்கியம் மற்றும் முக்கியமில்லாது என்னும் பாகுபாடுகள் நிச்சயமாக இறைவனுக்கு தெரியாது. இன்னைக்கு 9வது அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.